சின்ஸ் இது ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றனால எந்த ஒரு மெசேஜ் பிஸ்னஸ் எண்ட்லேருந்து இனிஷியேட் ஆகுதோ அது டெம்ப்ளேட் மூலியமாக தான் இனிஷியேட் ஆகும். அப்ரூவ்டு டெம்ப்ளேட்ஸ் மட்டும்தான் கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ டெம்ப்ளேட் அப்ரூவல் மேனேஜ் ஆப்ஷன் டெம்ப்ளேட் மெசேஜஸில் ஆல்ரெடி அப்ரூவ் ஆகின ஸ்டேட்டஸோட டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் நியூ டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட் நேம் அண்ட் தென் டெம்ப்ளேட்டோட லேபிள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பேஸிஸில். ஸோ டெம்ப்ளேட் நேம் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் அதை நம்ம டைப் பண்ணுறோம். நிறைய டெம்ப்ளேட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கிறீங்க. ஸோ நான் ஜஸ்ட் askeva பேனல் அண்ட் தென் askevaன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டெம்ப்ளேட் கேட்டகரி அண்ட் தென் டெம்ப்ளேட்டோட லாங்குவேஜ் தென் டெம்ப்ளேட் மீடியா டைப். ஸோ டெம்ப்ளேட் கேட்டகரியில் உங்களோட கண்டென்ட் என்ன டைப்புன்றது நீங்கள் டினோட் பண்ணுறீங்க. ஸோ ப்ரமோஷன் டைப் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங். இதே நீங்கள் ஒரு பில்லிங்லேருந்து மெசேஜ் போகுதுன்னா அது டிரான்சாக்ஷனல். இல்லை ஒரு அப்டேட்ஸ் மாதிரி அதோட மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அது என்ன அப்டேட்டுன்றது நீங்கள் டினோட் பண்ணணும். ஸோ நான் மார்க்கெட்டிங் எடுத்திருக்கேன். அண்ட் தென் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா மோர் தென் 60+ லாங்குவேஜஸ் சப்போர்ட்டட். ஸோ 60+ லாங்குவேஜஸில் நான் இப்போ எனக்கு தமிழ் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் மீடியா டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ, டாக்குமெண்ட் எல்லாமே சப்போர்ட்டட். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் மெசேஜஸ் உங்களோட கஸ்டமருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே டைப் பண்ணலாம். ஸோ இப்போது நீங்கள் டெக்ஸ்ட்டோட பண்ணுறீங்க அப்படின்னா ஹெடர் அண்ட் தென் ஃபுட்டர் ஆப்ஷனல் தான். இமேஜ் பண்ணுறீங்கன்னா ஹெடர் தேவைப்படாது. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபார்மேட் 1024 கேரக்டர்ஸ் வரைக்கும் சப்போர்ட்டட். ஸோ நான் தமிழ் கண்டென்ட்டுக்கு ஒரு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த கண்டென்ட் எடுத்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். என்னோடய கண்டென்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகியிருக்கும். அண்ட் இங்கே நான் என்னோடய மெசேஜை கஸ்டமைஸ்டாக சென்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கஸ்டமைஸ்டாக யூனிக்காக உங்களோட கஸ்டமர்ஸுக்கு மெசேஜ் போகும். ஸோ நான் அதுக்கு வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் மெசேஜ் என்னோடய கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான மெசேஜஸாக போகும். கஸ்டமருக்கு தனித்தனியான ஒவ்வொரு கண்டென்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துட்டு புஷ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ். ஸோ இன்டராக்டிவ் ஆக்ஷன்ஸ் அதில் நன் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்காது. கால் டு ஆக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஒன்று ஃபோன் நம்பர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா URL. ஸோ கால் டு ஆக்ஷனில் கஸ்டமர் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். ஸோ ஃபோன் நம்பர் இன்கேஸ் செலக்ட் பண்ணாங்கன்னா டேரெக்டாக அவங்களுக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு கால் ரவுட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதே URL செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா வெப்சைட் பேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போகும். ஸோ சூட்டபிள் டைட்டில் கொடுத்துக்கலாம். கால் இஸ், ரீச்சஸ், நவ், எனிதிங். ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பேசிஸில் சூட்டபிள் டைட்டில். ஆக்ஷனில் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த பர்டிகுலர் நம்பருக்கு தான் கால் ரவுட் ஆகும். ஸோ நம்பர் 12 டிஜிட், அதாவது இன்க்ளூடிங் கண்ட்ரி கோடோட 12 டிஜிட்டாக இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். URL ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக். ஸோ எந்த வெப்சைட் டைப்புன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். டைட்டில் சேம் கான்செப்ட். ஸோ சூட்டபிள் டைட்டில். ஃபீட்பேக் மாதிரி கலெக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை பேமெண்ட் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது, ஆர்எல்ஸ் அவங்களோட பேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ எனிதிங் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பேஸஸில் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் நோ கொடுத்துட்றேன். அண்ட் தென் URL பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட வெப்சைட்டோட சைட் நேம் நான் என்ட்ரு பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது கால் டு ஆக்ஷன் ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷனில் கஸ்டமர்ஸ் எதை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த ரெஸ்பெக்டிவ்க்கான ஆக்ஷன் வந்துட்டு அங்கே ப்ரொசீட் ஆகும். ஸோ இப்போ இஃப் இன்கேஸ் இந்த 2 ஆப்ஷன் தவிர்த்து நம்ம குயிக் ரிப்ளைஸ் பார்க்கலாம். ஸோ குயிக் ரிப்ளைஸ் என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நாங்கள் சஜஷன் ஷிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பட்டன்ஸில் ஒன்ஸ் கஸ்டமர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் பாட் பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸுக்கு தான் இது கொடுத்துருக்கும். அண்ட் வாட்ஸ்அப் எண்ணில் லிமிடேஷன்ஸ் நமக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக நம்ம 3க்குள்ள என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளாக அபவுட் அஸ் அண்ட் தென் புக் அ டெமோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் அஸ்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ கஸ்டமர் எண்டிலேருந்து என்னென்ன பட்டன்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாட் மூலயமா ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சாட் பாட்டோட ஃபெசிலிட்டிஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதுதான் அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் ஓவராலாக இந்த கண்டென்ட்டுக்கு எனக்கு கால் டு ஆக்ஷன்ஸ் ஆர்எல்ஸ் குயிக் ரிப்ளைஸ் தேவைப்படாது. ஸோ நான் நன் கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா டைப்பில் இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல இமேஜ்க்கான ஆப்ஷன்ஸை நான் இங்கே ஷோ பண்ணணும். ஸோ நான் சூஸ் ஃபைல்ஸில் அதாவது என்னோடய சாம்பிளான இமேஜை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஏன் சாம்பிளான இமேஜ் ஆட் பண்ணுறேன் அப்படின்ற ரீசன் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்போட அல்கோரிதம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டை மட்டும்தான் ரீட் பண்ணும், இமேஜ், வீடியோ, டாக்குமெண்ட் அதெல்லாம் ரீட் பண்ணாது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்னால சாம்பிளாக நான் ஏதாச்சும் ஒரு இமேஜை நான் கொடுத்து ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை நான் டினோட் பண்ணுறேன். இந்த கண்டென்ட் வந்துட்டு
இமேஜோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட் த சேம் டைம் நான் வேரியபிள்ஸ்லேயும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ வேரியபிள்ஸில் ஒர்க் அவுட் பண்ண ரீசன்னால் அந்த நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்கிறது டினோட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அது நேமா, சிட்டி நேமா, எனிதிங். ஸோ அந்த நம்பர் 1ன்றதுக்கு கண்டென்ட் வந்துட்டு அதில் இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே நேமெக்ஸ் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டெம்ப்ளேட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இமேஜோடு இருக்கிறனால இமேஜ் இருந்தது அண்ட் வேரியபிள்ஸுக்குமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். நீங்கள் எத்தனை வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை வேரியபிள்ஸுக்கும் நீங்கள் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ டெம்ப்ளேட் மெசேஜ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கண்டென்ட்டை இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அது இப்போ எனக்கு சப்மிட் ஆகிடுச்சு. வாட்ஸ்அப் எண்டில் அஃபிஷியலான விண்டோ பீரியட் 24 ஹார்ஸ். மினிமம் 1 to 2 ஹார்ஸ்லேயே உங்களோட டெம்ப்ளேட் அப்ரூவலுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதிகபட்சம் எடுத்துக்காது. பட் அஃபிஷியலாக 24 ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த அப்ரூவ் ஆன டெம்ப்ளேட்ஸை நீங்கள் மெசேஜ் பார்த்தீங்கன்னா கேம்பைன்ஸ் ரன் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதும்